2015ஆம் ஆண்டு இதே சென்னையில் செம்பரம்பாக்கம் ஏரியை முன்னறிவிப்பில்லாமல் திறந்ததால் 280க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியானதை மறந்திருக்க முடியாது. பல லட்சம் வீடுகள் இழந்ததை அவர் மறந்திருக்க முடியாது. சாத்தனூர் டாமை பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவுப்படி 25ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக நிரம்புகின்ற தண்ணீரை வெளியேற்றிருக்கின்றோம். முதற்கட்டமாக 25ஆம் தேதி 10,000 கன அடி தண்ணீரை வெளியேற்றிருக்கின்றோம். முன்னறிவிப்பு கொடுத்துத்தான். அதுபோல் 5 முறை சாத்தனூர் டேமிலிருந்து முன்னறிவிப்பு கொடுத்து படிப்படியாக தண்ணீரை வெளியேற்றிருக்கின்றோம். கடைசியாக 1,68,000 கன அடி தண்ணீரை நேற்றைக்கு முன்னறிவிப்போடு தான் வெளியேற்றிருக்கின்றோம். அந்த முன்னறிவிப்போடு வெளியேற்றப்பட்டதால் தான் எந்த விதமான உயிர் சேதமும் இல்லாமல் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. பல உயிர்களை காப்பாற்றி இருக்கின்ற அரசு இந்த திராவிட மாடல் அரசு என்பதற்கு உண்மையிலே மனசாட்சி இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக அரசிற்கு நன்றி கூறி இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு வஞ்சக எண்ணத்தோடு குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய இந்த போர்க்கால நடவடிக்கையை நம் மாநிலம் மட்டுமல்ல, அண்டை மாநிலங்களும் இன்றைக்கு இந்த வெள்ள நிவாரண பணிகளை தொடர்ந்து பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள்.